நம்ம வந்ததுதான் இவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா. ஷாக்கு. என்ன பண்றதுன்னே தெரியாம மாட்டி தவிக்கிறாங்க. எதை பேசினாலும் அடி உழுது. இப்போ ஏதாவது ஒரு டாபிக் பேசினா ஒருத்தர் இறங்கி அடிக்கவே இல்லை, இறங்கி அடிச்சா இறங்கி அடிச்சா என்ன ஆவாங்க? அவ்வளவுதான், கதற போறாங்க. சோ இன்னொரு வாட்டி யாராவது டிஎம்கேல வந்து இந்த மாதிரி எங்கன்னா மேடை பேசும்போது வந்து இன்னைக்கு ஒரு அம்மா கூட கேட்டுச்சு 1000 ரூபாய் கொடுத்தா என்ன பார்த்து சொல்லுமா அப்படின்னா, நம்ம பிரசன்னா உங்க பேர் செம சொல்லுங்க. கட்ஸ் ப்ரோ அந்த ஆயாக்கு. ஆனா இல்ல எனக்கு அவன் நானும் அந்த வீடியோ போட்டிருந்தேன்னா எனக்கு என்னன்னா அவன் பேசுனது கூட அது விட்டுறலாம். ஒரு வார்த்தை சொன்ன பத்தியாதான் ரேஷன் அரிசி ஃப்ரீயா தரும். அது என்ன முதல்ல இல்ல 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 நீ முதல்ல இல்ல அரிசி என்ன பொன்னி அரிசியா தர, அந்த அரிசி முதல்ல நீ அந்த அரிசி சாப்பிடுவ. இது லாஜிக்கா பேசணும். நீ அந்த அரிசி சாப்பிடுறியா? அலெக்ஸே ஒரு நிமிஷம் அலெக்ஸே, ஃப்ரீன்னு எப்படி நீ சொல்லுவ? உன் வீட்டு காசு எடுத்து குடுக்குறியா ஃப்ரீன்னு சொல்றது? முதல்ல இது தப்புடா, இந்த வேர்டே தப்பு. என்ன பிரசன்னா சம்பாரிச்சு ஓசில அரிசி குடுக்குற மாதிரி நான் ஃப்ரீ சொல்ற? யாரு அப்பா வீட்டு காசு நீ யாருக்கு வந்து ஃப்ரீங்கிற டிஎம்கே? என்ன நீ சம்பாரிச்சு கவர்மெண்ட்ல தான் ப்ரொடியூஸ் பண்ணி கேக்குறேன். இல்ல ஓகே இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, அது நிறைய டைம் பேசியாச்சு. இல்ல மேட்டர் ஆனா இப்ப நீ சாப்பிடுயா முதல்ல, நார்மலா கேக்குறேன் புரியுதா? அதாவது இப்ப இல்ல இப்ப உண்மை என்னன்னா இப்ப நானே பணக்காரனா இருந்தா கூட நான் இப்ப என்னது வேல்யூ பார்த்து சாப்பிட மாட்டேன், அது வேற. ஆனா சாப்பிடவே முடியாத மாதிரி இருந்தா அது வேற. புரியுதா? வேல்யூ பார்த்து சாப்பிடாதது வேற. அதான். ஆனா இவனுங்க என்னத்த சொல்லு, சும்மா சொல்லுவான். அதான் இல்ல மாசத்துக்கு 1000 ரூபாய் பார்த்தாதான். முதல்ல மாசத்துக்கு 1000 வச்சு என்ன பண்ண முடியும்? சரி அவங்க வறுமையில இருக்காங்க எல்லாம். நான் சொல்லிடுறேன், நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்க முன்னாடி வந்து இந்த ஃப்ரீயா குடுக்குறேன்னு யாராவது உங்க ஏரியால கவுன்சிலர் வந்து பேசினா கூட நீ கேக்குற உங்க காசுல கொடுத்தீங்கன்னு கேக்குற, நீங்க உங்க காசுல கொடுத்தீங்களான்னு கேளுங்க. உங்க சொந்த காசை போட்டு டிஎம்கே சொந்த காசு போட்டு கிடைச்சா இதெல்லாம் மக்கள் வெறி பண்ணும். நீ ஃப்ரீனே சொல்லக்கூடாது, இந்த வேர்டே நீ யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வேர்டு உனக்கு எப்படி யாரு கொடுத்தா? உனக்கு ரைட்ஸ் கொடுத்தா? நீ பாட்டு ஃப்ரீன்னு எல்லாம் சொல்லுற. அப்ப நான் சொல்லலாமா? எங்க வரி பணத்துலதான் ஸ்டாலின் வந்து டெய்லியும் கான்வே போறாரு, ஓசி கார்ல போறாரு, ஓசி பில்டிங்ல உட்காந்துருக்காரு, ஓசி ஏசில உட்காந்துருக்காரு. அதான் இல்ல சிஎம், அதனாலதான் அதான் சொல்றேன். இல்ல இதுல ஒரு நிமிஷம் இல்ல இப்ப மாசத்துக்கு 1000 ரூபாய் உமன்ஸுக்கு தராங்கன்னா இப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 33 இருந்து 34 ரூபா இருக்கும். என்ன பண்ண முடியும்? இவனுங்களோட எண்ணம் பண்ற முதல்ல இல்ல இப்ப இல்ல 33 ரூபாய் 34 ரூபாய் வச்சு ஒரு பொண்ணு எனக்கு தெரியல என்ன பண்ணுவோம். யாராவது இதுக்கு ஆன்சர் சொல்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தானே. இல்ல உண்மையிலே இப்ப இல்ல நான் செய்யல சர்வே ஆகணும்பா. ஒரு நாளைக்கு 34 ரூபாய் தான் இருக்குது அந்த பொண்ணு கிட்ட. என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு பொம்பளை கிட்ட இருக்கு. காலைல பால் பாக்கெட் 20 ரூபா முடிஞ்சு போச்சு. 10 ரூபா இருக்கு. 10 ரூபா காபி தூள். 10 ரூபா காஃபி இல்ல காஃபி இல்ல காஃபி கட்டு வேற ஏதாவது இல்ல. டிஃபன் ஒண்ணு இல்ல. நான் மூணே கேக்குறேன். டிஃபன் அதுக்கப்புறம் இதா நைட் உன்னால இல்ல ஒரு நிமிஷம் இல்ல 34 ரூபா வச்சு நீ எவ்வளவு லீஸ்டான கம்மி பிரைஸ்ல கடையில போய் சாப்பிட்டா கூட, அதான் நீ லோக்கல்ல போய் கம்மியா சாப்பிட்டா கூட உன்னால 2 வேளை கூட சாப்பிட முடியாது. புரியுதா? ஒரு வேளை தான் மினிமம் சாப்பிடுவாது. அதான் ஒரு வேளை கஷ்டம், 2 வேளை மினிமம் தான் இதா பண்ண முடியும். ஆனா எப்படிதான் என் மனசாட்சி இல்லாம தான் எனக்கு என்னன்னா அவனுக்கு அறிவு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா கான்பிடண்டா சொல்றான் 1000 ரூபாய் பத்தாதானே. அதான் ப்ரோ அவங்க வந்துட்டு வாக்குறுதி கொடுக்கும் போது என்ன சொன்னாங்கன்னாக்கா எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது 1000 ரூபாய் கூட, அது கூட எல்லாருக்கிட்டையும் சரியா போச்சானா கூட சந்தேகம் தான். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் இந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 1000 ரூபாய் கூட சில பேருக்கு வந்துட்டு போலன்னு சொல்ல வர. அந்த தகுதி என்னன்னு தெரியுமா? நம்ம தாத்தாவே சொல்லிக்கிறாரு பேரு. அதெல்லாம் இருக்கட்டும். இல்ல அதான் உண்மை என்னன்னா இப்ப ஏதாவது 2000 இயர்லி 2K டைம்ல வந்துட்டு 1000 ரூபாய் கொடுத்தா அது ஒரு நல்ல பிரைஸ் தான். புரியுதா? ஏன்னா இப்ப டிக்கெட்டே வந்துட்டு 2000 ரூபாய் ஒரு ஸ்டாப்பிங், ஏதோ 2000 ரூபாய் இதெல்லாம் இருக்கும். இந்த ஸ்டார்டிங் இதுவும் இல்ல. இப்பெல்லாம் ஒரு ஸ்டாப்பிங் போய் பாரு கரெக்டா 6 அதான் 5 இருந்து 6 ரூபாய் இருக்கும். ஒரே ஒரு ஸ்டாப்பிங் 5 இருந்து 6 ரூபாய் இருக்கும். அதுவும் எந்த இது ஒயிட் போர்டு இது போனாலே. அதான் அதுக்கப்புறம் நீ அதுக்கடுத்து போக உனக்கே தெரியும். அது 30 மினிமம் 20 30ல நிக்கும், 18ல நிக்கும். அதான் நீ ஒரு நாள் ஏன் போறதுக்கு சொல்றேன், வர்றதுக்கு எடுத்து பார்த்தா 40 ரூபாய் ஆயிடும். புரியுதா? ஏன்னா பஸ் காசுலயே இல்ல. சரி ஓகே. ஆனா விமன்ஸுக்கு ஃப்ரீ பான்ஸ் அதை மறந்துட்டவன். அப்ப இதுல வந்துட்டு தப்பிச்சிடலாம். புரியுதா? ஆனா இல்ல ஒரு நிமிஷம் இல்ல. ஆனா சாப்பாடுக்கு நீ என்ன பண்ணுவ? அதான் ஏன்னா அம்மா ஹோட்டல்லே நீ க்ளோஸ் பண்ணிட்ட. என்ன பண்றது? அம்மா எல்லாத்தையும் கேக்குறேன்னா ஃப்ரீ தானே. இனிமேட்டு என்ன பண்ண சொல்றீங்க? எல்லா மினிஸ்டர்ஸையும் இந்த ஃப்ரீ பஸ் யூஸ் பண்ண சொல்ற.
யாரு ஆமா இவங்களா? ஆமா இல்ல எல்லாம் வந்து அதாவது டிஎம்கேல இருக்க எல்லா மினிஸ்டர்ஸ், டிஎம்கேல இருக்க எல்லா உமன்ஸும் வந்து இனிமேட் வந்து ஃப்ரீ பஸ்ல வர சொல்லணும். ஸ்டாலின் அவர்களே ஒரு வாட்டி நம்ம கூட்டு போனோம். அந்த படிக்கட்டுல அவர் எப்படி இறங்குறான்னு நம்ம பார்க்கணும். நம்ம அவர்கிட்ட ஏன்னா நம்மளால இறங்க முடியல. ஆனா அவர்கிட்ட இல்ல கத்துக்கலாம் உண்மை நம்ம எப்படி என்னன்னா, இறங்குறான்ட்டு. இல்ல இல்ல ஃபெசிலிட்டின்றது உண்மை இதுதான். அதாவது நீ இப்ப ரிச்சா இருக்கிறவன் அங்க போக முடியாதுன்றது மேட்டர் இல்ல. அட்லீஸ்ட் பேசிக்காவது புரியுதா? இப்ப நானே ரிச்சா இருந்தா கூட கார்ல போகணும்னு ஆசைப்படுவேன். ஆனா வந்துட்டு அவனால அட்லீஸ்ட் அங்க கம்ஃபர்டபுளா போக முடியுமான்றதுதான் மேட்ரு. புரியுதா? ஹைஜீன் பார்க்காதவங்க கூட. ஆனா இங்க கம்ஃபர்டபுளே இல்ல. இதுல ஹைஜீன் வேற. ஹைஜீன் எவன் கேட்க போறான்? சரி ஹைஜீன்லாம் கம்ஃபர்டபுளே தான் இவங்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லையே. முடியாது. இன்னொன்னு அதான் கேட்கறவங்க கம்ஃபர்டபுள். இன்னொன்னு உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கறேன். ஓகேவா? இப்போ அலெக்ஸ் நான் வந்து சொல்றேன், உனக்கு வந்து நான் 100 ரூபா தரேன்டா அலெக்ஸ், இந்த வர நான் வெள்ளிக்கிழமை நான் உனக்கு வந்து 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்றேன். நீயும் எனக்கு நம்பி வந்து என்னை நம்பிட்ட. ஏன்னா நீ வந்து என்னன்னா தீபக் எனக்கு வந்து 100 ரூபா கொடுக்க போறான், அதை நம்பி வந்து நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு நீ ஒரு மென்டாலிட்டியில இருக்க. ஸோ இப்போ நான் வந்து சொல்றேன் மண்டே என்கிட்ட காசு இல்லை அப்படின்ட்டு. நான் உன்னை ஏமாத்தினது தானே, உன்னை நம்ப வச்சு நான் ஏமாத்தினது தான் அர்த்தம். அது அதோட எக்ஸாக்ட் ரீசன் வந்து அலெக்ஸா நான் இப்போ தரலன்னு சொல்லியிருந்தேன்னா, என்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருந்தா அலெக்ஸ் வந்து வேற யாருக்கோ கேட்டிருக்க போறோம். யாருக்கிட்ட வேணா கேட்டிருக்கலாம், இல்ல அலெக்ஸ் அதுக்கு ஒரு வழி பண்ணிருக்கலாம், அலெக்ஸ் அதுக்கு ஒரு வே கண்டுபிடிச்சு இல்ல வேற அந்த 100 ரூபாய் வேற யாருக்கிட்ட கேட்டல, இல்ல ஏதாவது நம்ம இப்போ வேலை செஞ்சு சம்பாரிச்சு இது மாதிரி ஏதாவது பார்த்துருக்கலாம். நான் தரேன்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்திட்டேன். எக்ஸாம்பிளா சொன்னா அதுதான் உண்மை. அவனை நம்ப வச்சு ஏமாத்திட்டேன். தமிழ்நாடு இன்னைக்கு ஏமாத்துனது கலைஞர் ஃபேமிலி, டிஎம்கே எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. எல்லாருக்கும் வீட்டுல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்றது, நகை கடன் தள்ளுபடி பண்றேன்றது, மாணவர்களுக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட் எஜுகேஷனை வந்து கேன்சல் பண்றேன்றது, நம்ப வச்சு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கூட 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க ப்ரோ. நம்ப வச்சு ஏமாத்திருக்க. இந்த ஆட்சிக்கு பேரு ஏமாத்தாச்சு. நீ ஏமாத்தி வச்சுட்டு இங்க வந்து நீ வார்த்தைக்கு நல்லது பண்ணன்னு நான் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். இதுல சில பேர் வந்துட்டு ஒரு வித்தியாசமா பேசுவானுங்க. இப்ப நீங்களாம் தான் இஷ்டத்துக்கு 1000 இதுல கூட 2000 இதுல கூட தான் 5000 இதுல கூட நீங்க கேக்குறீங்க. அதான் இதெல்லாம் வந்துட்டு அதான் ஸ்கீம் படி பார்த்தா இதெல்லாம் வந்துட்டு அதிக தான் கோடிக்கணக்கில் செலவாகும்னு வானுங்க. நீ லட்ச கோடி கணக்கில் வந்துட்டு அந்த கடனை வாங்கிட்டு எங்க போட்டேன்னு கூட எவனுக்கும் தெரியல. புரியுதா? இதுல 1000 கோடி தான் இல்ல 1000 கோடி கணக்கில் வந்துட்டு வெறும் டாஸ்மார்க்ல மட்டும் ஊழல் நடக்குது. இதெல்லாம் அதான் இது என்னன்னா பணம் இல்லாம இல்ல, ஆனால் எங்கெங்கயோ போய் தான் இதோ நம்ப வச்சு நம்மள ஏமாத்திருக்கானுங்க அலெக்ஸ் கேவலமா. ஆனா இவனுக்கு என்னன்னா இல்ல பச்சையா சொல்லுவானுங்க தெரியுமா, ஏதோ தமிழ்நாடு வந்துட்டு நார்த்த மாதிரியே தான் ஏழைலாம் இல்ல, இங்க எல்லாம் பணம்லாம் அதிகமா புழங்க, மார்க்கெட் சிட்டி எல்லாமே இருக்குது, இங்கெல்லாம் அவைலபிள், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறானுங்க. புரியுதா? என்ன மேட்டர் சொல்லுவான் அந்த படத்துல நிறைய டைலாக் இருக்கும், அதுல சொல்ல வேணாம்னு நான் பாக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒரு விஷயம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு 4.5 வருஷம் ஓட்டிட்ட, இன்னும் 8 மாசம் இருக்கு. நீ இதுல வந்து நீ எங்களை வந்து நான் பண்ணிடுவேன்னு சொன்னா நாங்க நம்புறதுக்கு நாங்க பார்த்தா வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கா? அப்படிதான் நினைக்கிறான். நீங்க என்ன எனக்கு நான் ஆதங்கத்துல பேசிட்டேன், நான் ரியாக்ட் தான் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நீட்டுக்கு ரெண்டு கட்சியும் எவ்வளவு மக்களை கோமளித்தனமாக்குறாங்கன்னு பாருங்களேன். எத்தனை உயிரை குடிச்சிட்டு, எத்தனை மாணவர்கள் கனவை சதைச்சிட்டு, எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்க, ஒத்த பிள்ளைய பெத்தவன்லாம் பிள்ளைய பறி கொடுத்துட்டு இந்த நீட்டுக்கு இவங்க 2 பேரும் இன்னும் பாடம் கத்துக்கல பாருங்களேன். இன்னைக்கு தேதி வரைக்கும் எவ்வளவு கேவலமான அரசியல், என்ன எவ்வளவு ஒரு மானங்கட்ட அரசியல், எவ்வளவு மக்களுக்கு எதிரான அரசியல், இன்னைக்கு வரைக்கும் அடங்கலைங்க. அவன் தைரியமா பேசுறான்னா அப்ப அவனுக்கு இந்த தைரியம் எங்க இருந்து வருது? மக்களை ஏமாத்திரலான்ற அந்த நினைப்பு அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. டே டு டே லைஃப்ல மக்களை மீட் பண்றதுக்கே இவங்க கூச்சப்படணுங்க, அவமானப்படணும். இவங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்க, வெக்கம் மானம் சூடு சொல்ற இருந்தா இவங்களால மீட் கூட பண்ண முடியாது. தமிழக மக்களை தினந்தோறும் ஒருத்தன் ஒரு விஷயத்துல அவதிப்பட்டு இருக்கான். ப்ரோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. நேத்திக்குலாம் மீட்டிங்ல பாருங்க, இல்ல அந்த பாட்டியை வந்து அந்த பாட்டிக்கு வந்து நீ ஃப்ரீன்ற வருஷத்துக்கு 12,000 வாங்குறேன். நான் தான் கேக்குறேன், உனக்கு நான் வருஷத்துக்கு 12,000 கொடுக்குறேன், நீ இருந்துருவியா? பிரசனா நீ இருந்துருவியா? 12 வேணாம்ப்பா உனக்கு எக்ஸ்ட்ரா போட்டு பேச்சு. எனக்குலாம் பயங்கர கோவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு. ஒரு நாளைக்கு கேட்கற எவ்வளவு சம்பாதிக்கிற? 300 ரூபா. 30 நாளைக்கு அந்த அம்மா சம்பாதிக்குதுன்னு இவன் பார்த்தானாமா? உனக்கு யார் அந்த தனிப்பட்ட அதிகாரம் கொடுத்தது கணக்கு போட? இவ்வளவுதான் நீ சம்பாதிக்கிறது முடிவுக்கு வர பவர்ல இருந்தா என்னன்னாலும் கேட்பீங்க, என்னன்னாலும் பேசுவீங்களா? இந்த ஆணவம் வந்து திமிருங்க.
இந்த ஆணவ திமிரெல்லாம் எங்க ப்ரோ வந்தது? நம்ம ஆளுங்க நம்பிட்டாங்க ப்ரோ, ஏமாத்திட்டாங்க. இவனுங்க ஏமாத்திட்டாங்க நம்மள. அதான் சிம்பிளா நம்மளே சொல்லணும். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. நம்பிக்கை துரோகம், ஏமாத்திட்டானுங்க. ஏமாத்தி ஓட்டு இல்ல, வாங்கி அந்த ஆட்சிக்கு அம்மா வந்துட்டு மாசத்துல 10 நாள் வேலை செய்யுதா, 5 நாள் வேலை செய்யுதான்னு யாரு கண்டாங்க? ஆமா. அவள ஆதங்கத்துல பேசுதுன்னா அதுகிட்ட அவ்வளவு பண வசதி எனக்கு இருந்தா வந்து ஆதங்கமா பேசும்போது எனக்கு மெசேஜே வருது, என்னடா மச்சான் கத்தி பேசுறேன்ட்டு. சரி ஓகே, கொஞ்சம் உணர்ச்சி வச்சப்பட்டேன் கைஸ், மன்னிச்சிருங்க. ஆனா உண்மைதான் கைஸ். இங்க பாருங்க, நான் என்ன தெரியுமா சொல்றேன், நான் வந்து இந்த 1 வீக் நான் ஸ்பேஸுக்கு வரல. நீங்க நான் இங்க பேசுறதெல்லாம் நான் அப்பப்போ வந்து ஒட்டி கேட்டு போவேன். நான் வந்து கேட்பேன், சரி நான் பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்க. நான் என்ன தெரியுமா கைஸ் நான் சொல்றேன், டிஎம்கே நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியால பார்த்தாலும் சரி, இல்ல வேற எந்த பிளாட்ஃபார்ம்ல பார்த்தாலும் சரி, ஒரு விஷயம் நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்சி இனி தமிழ்நாட்டுல இருக்கவே கூடாது. கரெக்ட். கண்டிப்பா. இதுதான் உங்க மைண்ட்ல வர வேண்டிய முதல் சிந்தனை. இந்த ஆனா மன்னரட்சிய உண்மையிலே இல்ல, ஏடிஎம்கே கூட அதாவது இவனுங்க அதாவது ஆட்சியில இருக்க கூடாதுன்னு தான் நினைச்சானுங்க. ஆனா டிஎம்கே எல்லாம் இருக்கவே கூடாதுன்றாங்க. ஆமா. வேற உண்மையிலே இது நம்ம மட்டும் இல்ல, எல்லாருமே இதான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலியே வந்துட்டு தான் காலங்காலமா இதான் பண்ணுறாங்க. இன்னைக்கு நான் லைவா பாக்குறது கூட சொல்றேன். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல அலெக்ஸ் குடிக்க ஒரு தண்ணி வைக்கிறதுக்கு என்னடா உனக்கு ஃப்ரீயா? அந்த தண்ணி காலிடா, அந்த கிளாஸ் அவ்வளவு அழுக்க ஆனா இருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது. வெயில் காலத்துல இந்த இது எலைட்டுன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் ஞாபகம். வீட்டுக்கு வெளியே பாத்திரத்தை, ஏதாவது மாடியிலே இல்ல வந்துட்டு பால்கனில பாத்திரத்துல தண்ணி வைங்கன்னுவாங்க. எதுக்குன்னு கேட்டா, இந்த மாதிரிதான் இந்த காக்கா புறா காக்கா குருவி குருவி இதெல்லாம் ஆமா ஆனா ஆமா 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 ஆனா இங்க பார்த்தா மனுஷனுக்கு கடைசியில தண்ணி இல்லாம நம்ம கூட ஏதாவது தண்ணீர் வாங்கி பந்தல் இல்ல கூட இல்ல செத்து அலெக்ஸ், அது போயிடுறானுங்க. கான்செப்ட் என்ன தெரியுமா, நம்ம கூட எங்கன்னா வாங்கி குடிச்சுக்கலாம். அந்த ஜீவனால எங்க போய் வாங்கி குடிக்க முடியும் சொல்லு? ஆமா. அதுக்காக தான் நம்ம வந்து அதை இல்ல பாக்குறோம். அது கரெக்ட். ஆனா நார்மலா இல்ல இல்ல, நான் வந்து இங்க பாரு அலெக்ஸ், நான் வந்து ஒரு வீடியோ கூட இருக்குமா, இல்ல டிஎம்கே தண்ணீர் பந்தல் எட்டி பார்த்தா காலியா கிடக்கும், சாம்பல் கிடக்குது உள்ள. இல்ல நான் வந்து ஒரு விஷயம் பண்ணுவேன். நான் வந்து என் வீட்டுக்கு கீழே வந்து நாய்க்கு வந்து தண்ணி வைப்பேன். நான் டெய்லியும் பார்ப்பேன். அந்த தண்ணி தீந்துருச்சுன்னா அதை கழுவி நான் தண்ணி வைப்பேன். நான் என்னன்னா மெயினா என்ன தெரியுமா, எது வேணா நான் தண்ணி இல்லாம இருக்க முடியாது ஜீவன் இந்த வெயில் காலத்துல. அது நான் வந்து எனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த ஒரு 5 நிமிஷம் அதுல ஸ்பெண்ட் பண்றதுல தப்பே இல்லை நினைச்சு அதை நான் வந்து முன்னாடிலாம் இல்ல, ஆத்துல இருந்தா குடிச்சுக்கோம். இங்கெல்லாம் தான் ஆத்துன்னு சொல்ற மயிலாப்பூர்லயே ஆடு காணும் ஒரு ஆடு தான் இருக்குது. கூடு போட்டு வித்துட்டு இவங்க இது பண்ணிட்டாங்களே, அப்புறம் எங்க ஆத்து இருக்கும் அதுல. நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, நான் என்னன்னா இந்த மாதிரி ஒரு அந்த 6 கிளீன் பண்ணப்போ அமௌண்ட்டை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணாங்க. இப்போ லாஸ்டா மீட்டிங் அப்போ, அசம்பிளி அப்போ. ஆனா அந்த 6 வந்துட்டு 5 வருஷம் கழிச்சு ஆட்சி தான் மாறு தவிர அந்த 6 கிளீன் ஆக மாட்டேங்குது. அந்த அடையாறு கூவாறு, அந்த 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 கூவாறு சொல்றேன் ப்ரோ, அந்த ரூட்டு தானே வருது மயிலாப்பூர். முதல்ல இல்ல, இதுல ஒரு சில பேர் இருக்காங்க, கூவம் ஆற வந்துட்டு நான் கிளீன் பண்றேன் என் ஆட்சிக்கு வந்தா, சும்மா எல்லா பட்ஜெட்லயும் இப்ப லாஸ்டா அந்த ரீசெண்டா நடந்த பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க, அதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன் பட்ஜெட்லயும் ஒதுக்குனாங்க. எங்க தான் அந்த கிளீன் பண்ணாங்க? ஒரு பிக்சர் பிஃபோர் ஆஃப்டர் ஒரு ஸ்டெப் எடுக்கல போட்டிருந்தா கூட நமக்கு தெரியும். இல்ல 1000 கோடி ஒதுக்குறாங்க. இல்ல, எனக்கு எங்க வந்துட்டு இதுவாச்சுன்னா, இந்த அதான் நான் சொன்னல மான்ஸ்டர் நோட்டா படத்துக்கு வந்துட்டு தான் செக்கச்சவந்தவன படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, நோட்டா படத்துக்கு போனோம். நோட்டா படத்தோட கிளைமேக்ஸ் எண்டிங் என்னன்னு தெரியுமா? அவன் தான் ஆட்சியில இருக்கான்றது. அதான் யாரு, விஜய் தேவரகொண்டா தான் வந்துட்டு சிஎம், ஆட்சியில இருக்கிறது வேற. அவன் ஆட்சியில இருந்துட்டு என்ன பண்ணுவானா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு ஓப்பனாவே சொல்லுவோம், படத்தோட கான்செப்டே தமிழ்நாடு தான். அதான் கூவம் ஆத்த வந்துட்டு அடையாறு ஆத்த தான், அந்த ஆத்த வந்துட்டு நம்ம வந்துட்டு சரி செஞ்சு அந்த ஆத்துல வந்துட்டு நம்ம படகுல போறோம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. இதுதான் கான்செப்ட். ஆனா எனக்கு எப்பதான் யோசிச்சுது, இது ஸ்டார்டிங்ல சொல்லிருக்கலாம், ஏன் படம் எண்டிங்ல சொல்றானா, இது நடக்காது. அவனுக்கே தெரியாது. இந்த விஷுவலா காட்டினா படம் ஊத்திக்குவான், அது ஆல்ரெடி ஊத்திக்கிச்சு. விஷுவலா காட்டினா இவனா நம்ப மாட்டான், சும்மாதான். ஆனா அதுல ஒரு டைலாக் இருக்கும், எப்படி சார் முடியும்னு கேட்டா, ட்ரை பண்ணுவோம், நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம் படத்தை. அதான் படத்தை அதாவது யோசிச்சு பாரு. இல்ல ஆர்டிபி படத்திலே சாத்தியம் இல்லாத விஷயத்த ஒரு வருஷம் பட்ஜெட் ஒதுக்குறாங்க ப்ரோ. அதான் சொல்றேனே, இதெல்லாம் நம்ம இப்ப இந்த அரசியல் பேசுறது இதெல்லாம் இவங்க எவ்வளோ அக்கிரமம் பண்றாங்க. இல்ல இப்போ அலெக்ஸ், இப்போ அந்த கூவாத்தை ரெடி பண்ண சொல்லி இவனுக்கு சொல்லிட்டு ஒரு கிரேனை வச்சு நவுத்தி மண்ணு மட்டும் நவுத்தி வச்சிருப்பானுங்க.
ஓகேவா? அதே மாதிரி வந்து மழை வருதுன்னு தெரியும். இப்ப அடுத்த மாசம் மழை பெய்யுது அப்படின்னா முன்னாடி பண்ண மாட்டானு, மழை அன்னைக்கு போயிட்டு நோண்டி நிற்பானுங்க அங்க வேலைய. எனக்கு அதெல்லாம் சாரி அதாவது அந்த டைம்ல நான் நோண்டுவானுங்க. இப்போ இந்த தாம்பரம் சைட்ல இருந்து அப்படியே தான் அந்த கூவம் வருது. தாம்பரம் எனக்கு தெரிஞ்சு கூவாறு வந்து லாஸ்ட் எனக்கு நினைவு தெரிஞ்சது, நான் சென்னையில தான் இருக்கேன். 40 வருஷமா மாத்திரன்றானுங்க. இது வரைக்கும் ஒருத்தனும் அந்த முதல்ல அவங்க வீட்டுல இருந்து வெறும் டிரைனேஜ், கார்பரேஷனே டிரைனேஜை கொண்டு வந்து கூவாத்துலதான் சேர்த்து விடுறான். அவன் ஃபர்ஸ்ட் நிக்க மாட்டான்றான். அவனும் எடுத்து அங்கதான் விட்டுறான். கவர்மெண்டே அதை அசுத்தம் பண்ணிதான் பண்ணின்னு இருக்கு. அப்புறம் எப்படி அது சுத்தமாகும்? ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் டிரைனேஜ் வகுத்து அதை கரெக்டா முதல்ல பண்ணணும். ரெண்டாவது பூவார சுத்தம் பண்ணி அதை கிளீன் பண்ணி அதை யாரும் அந்த வந்து தண்ணி இது பண்ண வேஸ்டேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். மூணாவது நீ ரெகுலரா அதை மெயின்டைன் பண்ணாதான் பயம் வரும். நீ எதுவுமே பண்ணல, ஆனா உனக்கு கூவார கிளீன் பண்றேன்னு எங்களுக்கு எல்லாம் உபதி நான் டிஎம்கே ஆளா இருந்து அந்த கேள்விக்கு நீ கேக்குறது வந்து ரொம்ப நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வேன்னா, டிஎம்கே மினிஸ்டரா இருந்தா இங்கே பாருங்க, மக்களும் சரி பண்ணணுங்க, அரசாங்கம் மட்டுமே எல்லாம் பண்ணிட முடியாது. சரி, அப்ப நீ கிளம்பு, நாங்க பண்ணிக்கிறோம். நான் சொன்னல ஒரு பாயிண்ட், அதாவது டிரைனேஜ் நீ பண்ண இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன், நான் சொன்ன பாயிண்ட் இல்ல நான் சொன்ன பாயிண்ட் அதை எடுத்துன்னு போய் கூவாதுல கவர்மெண்ட் தான் கொடுத்துச்சு. ஓகேவா? நீங்க இங்க விட்டுக்கோங்க, அது தண்ணி போயிடும். அத யார் அரெஸ்ட் பண்ணோம்? கவர்மெண்ட் பண்ணோமா ஒரு தனி வீட்டுக்காரன் பண்ணுப்பா? சரி கிங் ப்ரோ, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், இதை பத்தி பேசணும் கேக்குறேன். இந்த மழைநீர் கால்வாய் இல்லைன்னா கழிவுநீர் கால்வாய் திட்டம்னு சொல்லிட்டு தோண்டி தோண்டி போட்டு அது போட்டாங்க, ஞாபகம் இருக்குல்ல? ரோட சென்னையில எல்லா ரோட்லயும். அதாவது நீங்க பேசிக்கா எல்லாருக்குமே ஒண்ணு தெரியும், ரோட்டு சம அளவுக்கு இருக்கணும். அது கரெக்டா? ஒரு ரோடு சம அளவுல இருந்தாதான் அந்த ரோட்ல ஏதோ அசம்பாதம் நடக்காம இருக்கும். சடனா பிரேக் அடிக்க அதால ஆக்சிடென்ட் இருக்கு, உயிர் போனவனே நிறைய பேர் இருக்கான். ஓகேவா? முதல்ல இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னையில இருக்க மேஜர் ஏரியாலயே, மேஜர் இடத்துலயே, ரோட்லயே இது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா? அங்கங்க நைட் நேரத்துல பம்ப் வருது, எவன் விடுறான்னு தெரியல, திடீர்னு பார்த்தா விழுறான் நைட் நேரத்துல. இஷ்டமினிக்கு தோண்டி போடுறது, ரீசன் இல்லாம தோன்றது. சரி தோன்ற ஓகே, நீயே ப்ராப்பரா சரி பண்றியா? அது அவள்தான் அப்படியே மண்ணை வந்து ஜேசிபி வந்து மண்ணை அள்ளி அந்த இடத்துல போட்டுருது. அதை வந்து சரி சமம் கூட தட்டுறது கிடையாது, அப்படியே போட்டு போயிருது. நம்ம தான் அதை ரோடு ஏறி தட்டிக்கணும், மழை வந்தா அதுல பள்ளத்துல இறங்கி விழணும். ஒருத்தர் வந்து அந்த ரோடு சரி பண்ணணும்னா ஒருத்தர் சாவணும், செத்தாதான் வந்து இந்த கவர்மெண்ட் திருப்பி ரோடு போடும். இப்போ 17ஆம் தேதி மழை பெய்யுதுல, நேத்து செவ்வாய்க்கிழமை சாரி புதன்கிழமை மழை பெய்யுது. ஆக்சுவலா வந்து நான் சொல்றது கரெக்டா கேட்டுக்கோ. நான் வந்து தாம்பரம் ஏர்போர்ட்ல இருந்து நான் மெட்ரோ ஏறேன், அப்பதான் மழை ஸ்டார்ட். நான் மேக்குள்ள போகும்போது மழை வருதுப்பா. நான் போயிட்டு அண்ணா நகர்ல இறங்குற, மழை நின்று ஒரு 1 hour மழையில நான் மெட்ரோல இருந்து இறங்கி போறேன்னா எனக்கு முட்டி வரைக்கும் தண்ணி அண்ணா நகர் மெட்ரோ வாசல்ல. நான் கேக்குறேன், டேய் நீங்க மழை நீர் வடிகால் கால்வாயின் பண்ண அதுன்னு ஏண்டா ஒரு அண்ணா நகர் இடத்துல உன்னால ஒரு வாட்டரை மெயின்டைன் நீங்க எப்படிரா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்கள நீங்க கரெக்டா காப்பாத்த போறீங்க? நான் கேக்குறேன். இத்தனை நாள் விட்டுருக்கீங்க, 5 வருஷம் நீ ஆள்ற ஸ்டாலின் ஆட்சி நல்ல ஆட்சி நீங்க சொல்ற, இது ஏன் இன்னும் பண்ணல? 1 hour உன்னால ஒரு மெட்ரோ வாசல்ல இருக்கிற ஒரு தண்ணியை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கேட்டா என்ன தெரியுமா சொல்ல? அங்க குப்பை இருந்து. ஏன்பா எது இருந்தாலும் மழை பெஞ்சா உன் வாட்டர் தண்ணி வந்து கிளியர் ஆகி வெளில போயிடணும். அது கரெக்டா 1 hour 2 மணி நேரம், நான் 3 மணியோ 2 மணிக்கு தான் கிளியர் ஆச்சு. 4 மணி நேரம் ஆச்சு. அந்த வரவங்க போறவங்க அந்த ஆட்டோல இருந்து இறங்கி அந்த கால் அங்க வச்சு முட்டி வரைக்கும் தண்ணியில ஏறி அவன் போறான். போற இடம் ஃபுல்லா தண்ணி. இல்ல நான் கேக்குறேன், இவனுக்கு பேசுறானுல்ல, இப்ப நீ சொல்ல டிஎம்கேவா இருந்தா என்ன பண்ணுவானுங்க ஏது, நான் கேக்குறேன் இவங்க என்னதான் பண்ணுவானுங்க, என்ன பண்ணுவானுங்க இப்போ வரைக்கும்? நீ அப்ப ஸ்டாலின் வந்து மேயரா இருந்திருக்க, இத்தனை வருஷம் அப்பா கூட ஆட்சி பண்ணி, நீ இப்ப 5 வருஷம் நீ இப்ப வந்து இந்நேரம் சென்னை போல ஒரு சொட்டு தண்ணி நிக்காத அளவுக்கு நீ பண்ணிருக்கணும். நீ இருக்கும்போது தண்ணி நிக்குது, ஏன்? அதுக்கு பதில் சொல்லு. 3 வருஷம் 3 தடவை மழை பெஞ்சிச்சுப்பா, மேல அன்கண்ட்ரோலபிள் மழை வந்துச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்? உன்னால என்ன காப்பாத்தி என்ன பண்ணிருக்க?
எது கேட்டாலும் ஏன்னா அவன் யாருன்னா உன்னை கேள்வி கேட்டா அவனை பத்தி நெகட்டிவா சொல்றது. நான் திருப்பி இப்போ ஜெயலலிதா வரும்போது சரி அவங்களுக்கு வந்து ஆட்சி வருஷம் சொல்ற எல்லாரும் சொல்றா, நீ தானே முக்காசி உங்க அப்பா கூட இருந்து எல்லாமே பார்த்தவர் தானே நீ. கருணாநிதி நான் சொல்றது தெரியுதுல, உனக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சு, நீ தான் அடித்தொட்டு மக்களா இருந்து வந்தேன்னு சொல்றல. இளைஞரணில இருந்து நான் ஒரு தொண்டனா இருந்து சிஎம் ஆயிருக்குன்னு மாதட்டி காலர் தூக்கல. அப்ப சென்னையில என்ன நடக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. சென்னையில எந்த இடம் பள்ளம், என்ன இடம் மேடு, எங்க உடனே பண்ணுங்க, எப்ப பண்ணோம், எங்க மழை வந்தா, எங்க 1 hourல மழை வந்தா எங்க அது உனக்கு தெரியுமா? நீ ஒரு சென்னை பிறந்து சென்னையிலே வந்து முதலமைச்சர் இருக்கலாமா? இல்ல முதல்ல சென்னை எங்க இருக்குன்னு கேளுங்க. நான் இருக்கதான் சென்னைன்னு வாங்க. இல்ல நான் பேசுனதுல இல்ல இப்பதான் தெரியாதா? இல்ல செங்கல்பட்டெல்லாம் சென்னை இல்ல எனக்கு நான் பேசுறது ஏதாவது தவறா ஏதாவது பேசினா நீ கூட சென்னை சொல்லிட்டு வராங்க ப்ரோ. கரெக்டா தான் ப்ரோ பேசுற. ஆனா நீங்க பேசுறது எது எனக்கு கேட்கலன்னு வாங்க. நீங்க பேசுறது கரெக்டா தான், நீங்க பேசுறா எனக்கு கேட்கலன்னு வாங்க. அதை விட்டுடு. இப்போ அம்மா இறந்து 10 வருஷம் ஆகுதுப்பா. இந்த இது மதுரை வாயில் பைபாஸ், அந்த மதுரை வாயில ரோகிணி தியேட்டர் கிட்ட அந்த பில்லர் இருக்கு. அந்த பில்லர் இருக்கு, எதுக்கு இருக்கு, அந்த தெரியாது, மக்களுக்கும் தெரியாது, ஆட்சியாளர் வந்த இதுக்கு முன்னாடி இருந்தவனுக்கும் தெரியாது, இப்ப இருக்கிற 4 வருஷம் அது எதுக்கு அந்த பில்லர் வச்சிருக்கான்னு அவனுக்கும் தெரியாது. எதுக்கு வச்சிருக்கிற, எங்க வீட்டு காசை எதுக்கு நாசம் பண்ற, அது யார் பதில் சொல்றது? இது 2. 3வது சொல்றது அதே மாதிரி அதே மாதிரி ஒவ்வொன்னா சொல்றேன் கேளு. இப்ப அதே நான் பேசிக்க மட்டும் தான் பேசுறேன். நான் பெரிய வந்து நீ இடஒதுக்கீடு கொடுக்கல, நீ குழந்தைய படிக்க வைக்கல, நான் அந்த பள்ளிக்கு அந்த சைடே போல, நான் சாதாரண பேசிக்கா காலையில இருந்து சாயங்காலம் நடக்கிற சொல்றேன். குப்பை எடுத்துன்னு போற லாரி, அந்த லாரிய கரெக்டா அந்த ஸ்மெல்லோட எடுத்துன்னு போறத நிறுத்துறேன்னு சொன்னேன். அதெல்லாம் பண்றான். நீ அதை பண்ணீங்களா? சரி ஓகே. OMR ரோட்ல நீங்க எல்லாம் வந்து அங்க ஃபுல்லா யாருக்குமே வந்து டிரைனேஜ் கனெக்ஷன் கிடையாது. இத்தனை வருஷமா காசு வாங்குறீங்க அவனுங்கிட்ட, போற வரவங்க கிட்டலாம். அதுக்காகவாவது அவனுங்களுக்கு இது வீட்டு வரி இல்லைன்னா கேட்கிற, ரோட்டு வரிக்கு காசு கேட்கிற, எல்லாத்துக்கும் கேட்கிற. அந்த OMR ஸ்ட்ரெச்ல உன்னால டிரைனேஜ் சிஸ்டம் ஏன் ஸ்டார்ட் பண்ண முடியல? இது ஒண்ணு. அடுத்தது, நீ நெற்குன்றம், கோயம்பேடுல சில லொகேஷன்ல டிரைனேஜ் கிடையாதுடா. அவனுக்கு இன்னும் கூவத்துலதான் விட்டுனுக்குறானுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நான் இது மாதிரி ஒரு 100 லிஸ்ட் வச்சிருக்கேன். அவங்களுக்கு அரசியல பாலிடிக்ஸ சம்பந்தப்படுத்தாம ஒரு காமன் மேன் சம்பந்தப்பட்டதே ஒரு 100 பாயிண்ட் இருக்கு. அந்த மாதிரி நான் வச்சிருக்கிறேன். கேக்குற ஒன்னும் ஒரு சைஸ்ல அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, இல்ல இந்த அரசியல் தான் ப்ரோ நம்ம பேசணும். இவங்க பேசவே விட மாட்டாங்க ப்ரோ. பேசிக்கா ப்ரோ இவங்களுக்கெல்லாம் பேச தகுதி இல்லாதவங்க ப்ரோ. இவங்களை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுக்கு வந்து பேசுறதுக்கு தைரியமா நின்று ஸ்டேஜ்ல நின்று நான் பாட்டியை கேள்வி கேட்கறதுக்கு இவனுங்களுக்கெல்லாம் என்ன ரைட்ஸ், யார் கொடுத்தா அந்த ரைட்ஸ்? நீ எங்க தெரியுமா இருக்க? நாங்க கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ற இடத்துல இருக்க. நீ எங்களை திருப்பி கேள்வி கேட்கற, நீ கேட்க கூடாது. நாங்க ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். உங்களுக்கு அரசியல் தெரியாது. டேய், அரசியலை பத்தி பேசலடா. நான் டெய்லி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு வரேன். நான் காலையில ஏஞ்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் உனக்கு நான் வந்து GSTல இருந்து வரி கொடுத்துன்னு இருக்கேன். நான் உனக்கு ஓட்டு போட்டிருக்கேன், என் குடும்பத்துல இருந்து ஓட்டு போட்டிருக்கான். நான் கேள்வி கேட்காம நான் வந்து வெளில ரோட்ல போறவன் வேற எவனா எந்த ஆந்திரால கர்நாடகால இந்த வந்து கேட்பான், நான் தாட்டா கேள்வி கேட்கணும். என்கிட்ட இருக்கிற காசு, நான் பெட்ரோல் போடுற ஒரு 100 ரூபாயில நீ 30 ரூபாய் எடுத்துன்னு போற. நான் ஸ்டேட்டுக்கு தான் கொடுக்குறேன், சென்ட்ரலுக்கு கொடுக்கல. சென்ட்ரல் கொடுக்கறது வேற, அவனை விட்டுற. நான் அவன் அதுக்கே போல. நான் இன்னும் அவனுக்கு நான் வண்டியா பேசிக்கிறேன். நான் உன்னை கேட்கறேன் ஃபர்ஸ்ட், நீ வாங்குறல என்கிட்ட இருந்து காசு, நீ இவ்வளவு காசு வாங்குற, நீ என்ன பண்ண? இதுல இருக்கு. நாங்க வந்து என்ன பண்ணோம்னு கேட்டீங்களா? நான் சொல்றேன் என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்பான்னு பேனர் அடிச்சோம். இல்ல இன்னொரு காமெடி ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. அது என்ன தெரியுமா சொல்றேன்? இப்ப நீ கேள்வி கேட்கிற பத்தியா, DMK-னால இந்த கேள்வி நீ கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. இல்லன்னா அது கூட இல்ல. டேய், பேசுறது யாரு வேணாலும் பேசுவாங்கடா. பேசுறது பிச்சைக்காரன் கூட பேசுவான், ஊமை கூட போன்னு பேசுவான். அங்க அது கிடையாது மேட்ரு. நான் அவன் கேள்வி கேட்டதுக்கு நீ அதை பண்ணியா இல்லையா?
அத செஞ்சியா இல்லையா? இப்போ இது இது சரி, இது 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 ஒரு பக்கம் அப்படியே நவுத்திடு. இது இவ்வளவு பிரச்சனையை நான் சொன்னேன், குப்பை கிப்பெல்லாம் சொன்னேன். நான் இன்னொன்னு சொல்றேன். ஒரு மழை வந்துச்சு, சரி வரலப்பா, அந்த ஜல்லி போட்ட இடத்துல அந்த மழை நீர் வடிகால் அந்த ஜல்லி போய் பாத்திருக்கியா? ஒரு அரை அடிக்கு கை விட்டா தண்ணி நிக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி வெளியிலயே போகாது, குப்பை அடிச்சுட்டு இருக்கும். ப்ரோ கேட்டா என்ன முந்தா சொல்லுவாங்க நேத்து தெரியுமா? என்ன இருங்க சொல்லுவான்னு கேட்டா, முந்தா கார்பரேஷன் வந்து அந்நேரத்துக்கு தான் அவன் என்ன பாவம், அவன் கார்பரேஷன்காரன் வந்து அவன் கையை விட்டு கலரி அதை பிடி அந்த அவன் மழையில அவன் கஷ்டப்படுவான். இத பண்ணது யாரு? கான்ட்ராக்டர். அதை கூட பண்ணது யாரு? ஐடியா கொடுத்த இன்ஜினியர். காசு அவர் லவுட்டின் போனது யாரு? எனக்கு காசு ஆனா லவுட்டின் போனது எனக்கு யாரு? இங்க எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர். இல்ல 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 எனக்கு இங்க ஆஃப்லைன்ல இதெல்லாம் நீ பேசின வீட்டுக்கு கரண்ட் இருக்காது பாத்துக்க. இப்படியே நான் இருக்கிறது அபார்ட்மெண்ட், ஓஹோ எனக்கெல்லாம் கரண்ட் கரண்ட் இருக்கும். கரண்ட் பயந்து பயந்து கரண்ட் கரண்ட் பயந்து கட் பண்ணுவானுங்களா? அபார்ட்மெண்ட்ல வார் ரூமுக்கு மட்டும் வராதுன்னு அவ்வளவு பெரிய சொல்றேன். ஆளாயிட்டாங்களா? கரண்ட் கட் பண்ணுவான். நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டா நீங்க கரண்ட் கட் பண்ணிடுவ. இல்ல இதெல்லாம் நாங்க இல்ல தெரியாதா? இன்னொன்னு இல்ல இல்ல இன்னொன்னு இவனுக்கு வரப்போறது மே மாசம். இவனுங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அலெக்ஸ். இது வந்து இதுவும் நம்ம பேசணும். என்னன்னா, யாரும் இவரை கேள்வி கேட்க கூடாது. இவங்களை கேள்வி கேட்டா உடனே அவங்கள வந்து அவங்கள பேரை வச்சு அவங்க மதத்தை பிரிக்கிறது. ஆமா. உன்னை யாராவது கேள்வி கேட்டா, நீ இந்த மதத்துக்காரன் அப்படிதான் கேட்ப, நீ இந்த கட்சிக்காரன் அப்படிதான் கேட்ப, நீ வந்து இந்த ஜாதிக்காரன் நீ அப்படிதான் கேட்ப. இது அந்த மதத்தையும் சரி, ஜாதியும் ஓகே. எப்படி நீ பேரை சரி வச்சு ப்ரோ நீ இன்னொரு பாயிண்ட் சொல்லுவது? எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல. அப்ப அந்த ஆளோட ஜாதி, மதம், ஊரு எல்லாராலும் அவன் கேட்டா ஒத்துப்பியா? அவனே வண்ட கேட்டா ஒத்துப்பியா? முதல்ல ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, இல்லங்கல இப்ப விஜய் பேசுனதுக்கு அதான் ஸ்டாலின் என்ன சொன்னாரு ஞாபகம்? நேத்து கட்சி தொடங்கினாலாம் வந்துட்டு அதை அடிக்க பாக்குறான், ஒடுக்க பாக்குறான், அமுக்க பாக்குறான்னு. ஏன்னா இதுல ஹைலைட் என்னன்னா, விஜய் வந்துட்டு எதுக்கு அதான் இனிமே இவன் ஒருத்தனை புடியலன்னு சொன்னா கூட எதுக்கு புடியலன்னு சொன்னாதான் ஒருத்தன் வந்துட்டு புரிஞ்சுப்பான், புரியுதா? அட்லீஸ்ட் எதுக்குன்னு அவனாவது கேட்பான். இப்ப விஜய் இவ்வளவு இல்ல டிஎம்கே பத்தி இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சு இவ்வளவு சொல்லியும் ஆனா அதுக்கு ஏதாவது ஒண்ணு பதில் சொல்ல முடியுதா? புரியுதா? ஏன்னா இப்ப யாராவது பதில் சொல்லிட்டா மேட்ரே முடிஞ்சிடும். மேட்ரே முடிஞ்சது பதில் சொல்லிட்டா, புரியுதா? ஆனா பதில் சொல்ல முடியாம ஐயோ என்ன அடக்க பாக்குறாங்க, என்ன அமுக்க பாக்குறாங்க, 70 அலெக்ஸ் வருஷம் அதான் கட்சியை நீ தான் சொன்ன ஒடுக்க பாயிண்ட்டுக்கே பாக்குறாங்க. வரேன். லைக் இப்போ கட்சி ஆளுங்கன்ற ஆட்சி டிஎம்கே. நான் டிஎம்கே சொல்ல, நீங்க எல்லாம் அரசியலுக்கு நாங்க ஓட்டு போடுறோம். நீ டிஎம்கே விட்டுரு, ஸ்டாலினுக்காக ஓட்டு போட்டிருக்கோம்ப்பா. அந்த கட்சியில அந்த 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 தொகுதியில இருக்க ஒருத்தனுக்காக ஓட்டு போடுறோம் பேருக்காக. நான் பர்சனலாவே பேசுறேன். டிஎம்கேக்கு ஓட்டு போடல, அந்த பர்சனுக்காக நான் நபருக்காக ஓட்டு போட்டிருக்கேன். அந்த நபரு என்ன பண்ண? நீ வேற எதுவுமே கேட்கல. நீ வந்து டிஎம்கே எல்லாம் விட்டுரு, அந்த பர்சனுக்காக நான் ஓட்டு போட்டிருக்கேன். அந்த பர்சன் எனக்கு என்ன பண்ணிருக்காரு? ஒரு கடைத்தோடு மக்கள் என்ன பண்ணிருக்காரு? இப்பவும் சொல்றேன், இன்னும் 30 ஊரோ 40 ஊரோ ரோடு கிடையாது, கரண்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கூல் கிடையாது. எல்லா இது ப்ரோ வருஷம் பசங்களால இது வருஷம் ஆண்டாண்ட திராவிட ஆட்சி 2 பேரும் ஆண்டுகிறோம், 2 பேரும் காலை தட்டி மார்பு தட்டி இவங்க இல்ல அடுத்த வருஷம் நாங்க. ஏன்னா நீங்க 2 பேரும் அடுத்த வருஷம் நாங்க வருவோம், இந்த வருஷம் நாங்க வருவோம் சொல்றதுக்கான அருகதையே கிடையாது. ஏன்னா நீங்க அடித்தட்டு மக்கள், கஷ்டப்படுற மக்களை நீங்க கரெக்டா போய் ரீச் பண்ணி அவங்களுக்கே செய்யல. ஏன்னா அந்த ஊர்ல போய் ஓட்டு வாங்கினா அவங்க கூட செய்யல. ப்ரோ முதல்ல இந்த ஜாதி ஒடுக்குமுறை ஒளிஞ்சுதா தமிழ்நாட்டுல? நேத்து கூட நம்ம தளபதி கிட்ட ஒருத்தன் நல்லா படிச்சு பிரைஸ் வாங்கின பையனை அவனை 2வது முறை அட்டாக் பண்ணிருக்கானுங்க. ஆமா. நான் என்ன கேக்குறேன்னா, 50 வருஷம் ஆண்ட கட்சின்றா, நான் உன்னை வந்து கேக்குறேன், உன்னால இதுவரை இது ஒழிக்க முடிஞ்சுதாடா? எவனா ஒருத்தன் பதில் சொல்றா. உன்னால முடிஞ்சுதா? உனக்கு அது துப்பு இருக்கா? இவ்வளவு வருஷம் நீ ஆண்டன்ல, உனக்கு ஏதாவது துப்பு இருக்காடா? நீ முதல்ல ஜாதி ஒடுக்குமுறையை பத்தி தானே நீ தினந்தோறும் பேசிட்டு இருக்க ஸ்டேஜ்ல ஏறி. அது அங்க ஒண்ணு நடக்குது, இங்க ஒண்ணு நடக்குது, அப்படி நடக்குதுன்னு கடந்து போற ஈஸியா? என்ன இது என்ன ஈஸியா கடந்து போறதுக்காக உன்னை வந்து மேல உட்கார வச்சோம்? ஒண்ணு நடந்ததுன்னா அங்க நீதான் அந்த அங்க இருக்க மக்களை கொண்டு போய் நீ நிப்பாட்டி எல்லாரையும் பேசி தீர்வு கொண்டுணும். நீ அங்க போய் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, அது பெருசா என்ன பெருசா எடுத்துக்கூடாது ப்ரோ? பெருசா எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல ப்ரோ. அந்த ஆப்ல போனா நாங்கெல்லாம் வந்து ஜாதி கட்சி வச்சுதான் மான்ஸ்டர் இருக்கிறோம். நாங்க ஜாதி இல்லைன்னா நாங்க செத்துருவோம். அது இல்லைன்னா எங்களுக்கு டம்முடி பைசா போடல. பிங்கி மாவனே பிங்கி அடி ஜாதி இல்லாம நாங்க செய்ய மாட்டோம். நீ வந்து 4 கால் சிஎம் உட்கார பிரேக் ஆகுது. இல்ல சிஎம் உட்கார 4 கால்ல சேர்ல இருக்க 4 கால்ல ஒரு கால் அந்த கால் தான் நம்மளுக்கு தெரியும்.
ப்ரோ முதல்வன்ல சொல்லுவாங்க அந்த தெரியுமா? நம்ம அந்த அந்த இது அந்த கேரளா பார்டர்ல இதே மாதிரி தான் ப்ரோ. அந்த அந்த மக்கள்லாம் ஆறுக்குள்ள குதிச்சு செத்தாங்களே, அது அது என்ன இது? ஆம், அந்த டீ எஸ்டேட்ல வேலை செஞ்சவங்க கருணாநிதி பீரியட்ல. என் ஞாபகம் வரல ப்ரோ. சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல அது 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 அது- அது- தேயிலை இந்த தோட்டம் தேயிலை தோட்டம் பிரச்சனை சொல்லு. தேயிலை தோட்டம் பிரச்சனை. ஜாதி தோட்டம் அந்த திருநெல்வேலி பக்கத்துல உண்டு ஒரு ஒரு இதுல ஒரு 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 மொத்த ஒரு ஒரு கம்யூனிட்டியுமே அந்த அதிகாரி வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஜாதியில இருந்தான்றதுனால அந்த மக்களை வந்து மக்களுடைய குரல் கடைசி வரைக்கும் அரசாங்கத்துக்கு கேட்கல. கடைசியில் அவங்கெல்லாம் என்ன என்ன சொன்னாருன்னா கலைஞர், ஆற்ற கடக்கும் போது அடிச்சு போய் இறந்துட்டாங்க. அவங்க அவங்க தப்பிக்கிறதுக்காண்டி அந்த ஆறுல குதிச்சு உயிரை விட்டவங்க தப்பிக்க போறதுக்காண்டி ஆத்துக்குள்ள இறங்கும் போது அடிச்சுட்டு போயிருச்சான். அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் ரொம்ப ஊறி. அதான் சொல்றேன்ல, தப்பு பண்ணுனா தப்பு செஞ்சவன் மேலேயே பழிய சுமத்துறது. அந்த ஆப்பிள் எடுத்தவன் அந்த 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 பையனை நீ அதான் வேங்கவேல் அரெஸ்ட் காப்பாத்தலைனாலும் பண்ணானுங்களே. ஒரு அவதூறுக்கு பரப்புற பாத்தியாடா? அப்பா தயவு செய்து அதை நிறுத்துங்கடா முதல்ல. ஐயோ ப்ரோ, இவனுக்கு யாரு தெரியல, ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா அந்த பொண்ணு மேலேயே வந்து தப்பு சொல்லி நியூஸ் சேனல்ல உட்காந்து பேசுறானுங்க இவனுங்க. எக்ஸாக்ட்லி. எவ்வளவு கீழ்த்தனமான புத்தி இருந்தா நீ இதை வந்து நீ ஒரு 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 சேட்டலைட் சேனல்ல உட்காந்து நீ பேசுவ, அந்த பொண்ணு மேல வந்து பழிய சொல்வ. ஏன்டா போலீஸ் கம்ப்ளைண்ட்? அதிகபட்சம் ஒரு பொண்ணுக்கு இருக்க உரிமை என்ன தெரியுமா? அவளுக்கு நடக்கிற அநியாயத்தை போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றது. முதல்ல இல்ல, இப்ப என்ன கேட்டாலும் பரவாயில்ல, ஒரு கேள்வி கேட்டான் பாரு, ராத்திரி நேரத்துல அந்த பொண்ணு எங்க வருதுன்னு. சரி வந்துட்டு போகுது, நீ நீ என்ன பண்ணன்னு தான் கேட்டேன். அதான் வந்துட்டு போனா இவனுங்க ரூல் ஏதாவது வச்சிருக்கேன், நான் நைட் நேரத்துல வந்து கேர்ள்ஸ் எங்கன்னா போக கூடாதுன்ட்டு புது ரூல் வச்சிருக்கேன்னா ப்ரோ, கொடுத்துரு, நாங்க அதை ஃபாலோ ரூல்ஸ் பண்ணிக்கிறோம். இருந்துட்டா கூட பரவாயில்ல. இப்ப யூபியில எல்லாம் இல்ல நொய்டா பக்கம்லாம் போனோம்னா போக மாட்டாங்கன்றது தெரியும். ஏன்னா அதெல்லாம் வந்து சேஃப் இல்லாத பிளேஸ்னு அவங்களே டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இவங்க தான் நிமிஷத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாடு பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலம் ஏண்டா அதெல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இந்த வார்த்தையை பேசுறதுக்கு கடுகளவு உங்களுக்கு கூச்சமா இருக்காதடா? நாக்கு கூசாதாடா? இல்ல இல்ல ப்ரோ, இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. இப்ப ஒரு சில பூமர் இருக்கும், எப்படின்னா பொண்ணு வந்துட்டு ராத்திரி நேரத்துல குடிக்குது, அதை நான் திருத்த போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்ததெல்லாம் நான் கவனிச்சிருக்கேன். அது ஒண்ணு இருக்கு, அது பூமர். ஆனா இவனுங்களாம் யார் தெரியுமா? சும்மா நைட்ல இருக்கிற பொண்ணுங்களை போயிட்டு இவனுங்க டார்ச்சர் பண்ணிக்கின்னு ஒண்ணு ஏதாவது இவனுங்க காஜுக்கு இல்ல வேற ஏதாவது ஒன்று பண்ணிட்டு கடைசியில பார்த்தா அந்த பொண்ணு ஏன் ராத்திரி வருதுன்னு சொல்லிட்டு அது இவனுங்கன்னா இல்ல அந்த கேள்வியை வந்துட்டு மாஸ்டர் கேள்வி நினைச்சுக்கிறாங்க. நான் அறிவா கேக்குறேன், என்ன என்ன மயிர் அறிவு இது, என்ன அறிவு? இல்ல அதே மாதிரி அந்த ஓஎம்ஆர் Hold on, ரோட்ல hold on. காரை நிறுத்தி சேஸ் பண்ணாங்களா, அது என்ன அது அப்படியே மூடிட்டானுங்க. இல்ல அது வந்து ஏடிஎம்கே கார்லாம் காரணம்ப்பா. இல்ல. என்ன மாதிரி வீடியோ எடுத்து போட்ட நீ அதே மாதிரி என்ன பண்ணிருக்கணும்? நான் அதான் கேக்குறேன், நீ இந்த மாதிரி உன்னை நீ குற்றவாளி இல்ல, நீ ஒரு ஃப்ரேம் பண்றதுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீ வீடியோ எடுத்து போடணும். கேவலம் இந்த இந்த எச்ச பாலிடிக்ஸ் நீ பண்றதுக்கு பதிலா தயவு செஞ்சு நான் சொல்றேன், ஒரு பிளேட் எடுத்துட்டு போயிட்டு நீ வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம். இப்படி நீ இந்த வேலையை பார்க்கறதுக்கு நியாயப்படுத்தி பேசுறது, எந்த தப்பு நடந்தாலும் அதை நியாயப்படுத்தி பேசுறதும், இன்னொருத்த மேல பழிய போடுறதும், யாராவது உன்னை கேள்வி கேட்டா அவனை ஜாதி ரீதியாவும் மத ரீதியாவும் நீ பிரிக்கிறதும், அந்த பார்வையில அவனை பேசுறதும், ஒருமையில பேசுறதும், கேவலப்படுத்தி பேசுறதும், ஒரு பெண்களை வந்து ஒரு திமுக மேடையில உட்காந்து நீ வந்து அவதூறா பேசுறவன நீ இன்னும் கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு நீ இன்னும் அதை நியாயப்படுத்தி பேசுறேன்னா, தயவு செஞ்சு நான் சொல்றேன், நாங்க டெய்லியும் வந்து எங்க வீட்டுல சமையல் செய்யறோம், அந்த சமையலை நான் கொடுக்குறேன், அதை கொஞ்சம் சாப்பிடு. அதை சாப்பிடும் போது உனக்கு ஒரு புரிதல் வரும். இல்ல ப்ரோ, உனக்கு இதுக்கு மேல நான் என்ன சொல்றது தெரியல டீசெண்டா. நீ பண்ற எல்லா தப்புக்கும் நீ முட்டு கொடுக்க போற அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு கொடுக்கறதா இருந்தா தயவு செஞ்சு சொல்றேன், இனிமேட்டு நான் சாப்பிடுற சாப்பாடு உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், அதை சாப்பிடு. ஒரு கட்சியில ஒரு பதவியில இருந்தோன்றதுக்காண்டி இவ்வளவு கீழ்த்தரமா போகணுமான்றது ஏண்டா? எதிர்த்து கேள்வி கேட்டா என்னடா, நீங்களும் படிச்சவங்க தான், நீங்களும் இளைஞர்கள் தான், உனக்கும் குடும்பம் இருக்கு, உனக்கும் வீட்டுல பிள்ளை குட்டி இருக்கு, என்ன உன் கட்சியை பிடிக்குன்றதுக்காண்டி தன்மானத்தை விட்டு கொடுத்துட்டா போவ அப்படி? அப்பா சாமிகளா, இவங்க மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஒரு பிறவி கட்சியை நான் பார்த்ததே இல்லை ப்ரோ. நான் அடிப்படையில இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தனமான கட்சியை நான் பார்த்தது இல்லை. கீழ்த்தனமான பிறவிகளா இருக்காங்க இந்த கட்சியில சேர்ந்தவங்க, முக்காவாசி பேர் அப்படி மாறிட்டானுங்க. ரொம்ப வித்தியாசமா இல்ல வப்புக்கு ரிலேட்டடா போராடணும். இல்ல ப்ரோ, நீங்க பக்கம் போறதுக்கு முன்னாடி இந்த நம்ம இப்ப திருச்சியில நடந்த மேட்ரு அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க இப்ப நம்ம இவ்வளவு நேரம் திருமாவளவன் நம்ம கட்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு அறிக்கை விடணும்னா இவ்வளவு வேகமா வருவாரு. ஏன்னா இல்ல பிஜேபியை பத்தி பேசணும்னா இவ்வளவு வேகமா வருவாரு. இன்னைக்கு அந்த தண்ணியில மலம் கலந்து நம்ம 2025 உட்காந்துக்கிட்டு இதை பேசுறோம். இந்த தீண்டாமை, இந்த தண்ணியில கலக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன்னா இன்னைக்கு உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பத்தி ஒரு வார்த்தை யாராவது ஆளுங்கட்சியோ
இல்ல ஆளுங்கட்சியில இருக்கிற ஆலைஸ் யாரோ பேசி வாயை திறந்தால ப்ரோ ஆர்டி ப்ரோ திரும்ப வந்து எப்படி தெரியுங்களா, நீங்க அந்த காலத்துல வந்து படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் படம் பார்த்திருப்பீங்க, நீங்களும் அந்த பொம்மைங்கெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒண்ணு பின்னாடி சாவி மாதிரி இருக்கும், அது திருவுனா ஜங்கு சக் ஜங்கு சக் ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு அடிக்கும். பார்த்திருக்கீங்களா? அதான் திருமா. திருமாவோட இந்த இப்போ அவர் டிஎம்கேல ஜாயின் பண்ணதுல இருந்து அவர் வேலை என்னன்னா, டிஎம்கே என்ன பண்ணாலும் டிஎம்கே பின்னாடி இருந்து திருவுனா திருமா வந்து ஜங்கு சக் ஜங்கு சக்குன்னு அடிப்பாரு. அந்த பொம்மை அடிக்கிற மாதிரி அடிப்பாரு. எல்லாத்தையும் நியாயப்படுத்தி பேசுவாரு. திமுக ஆட்சி தான் இங்க நல்ல ஆட்சின்னுவாரு. இவரே ஸ்டேஜ்ல ஏறி இப்போ புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு. எதுக்குன்னா வந்து சிறுபான்மை